என்ஜிஏ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதி. கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை போகிற வழியில் சூரியனார் கோயில் அப்படின்னு சூரியனுக்கு உலகத்திலேயே முதல்ல கட்டப்பட்ட கோயில் சூரியனார் கோயில். இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக இதோட வரலாறு சொல்லிடுறேன். காலவா முனிவர் அப்படிங்கிறவருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருக்கு. அந்த தொழுநோயை போக்கிறதுக்காக நவகிரகத்தை நோக்கி அவர் தவம் இருந்திருக்கார். அந்த தவத்தில் நவகிரகங்களும் குளிர்ச்சி அடைஞ்சு அவருக்கு அந்த தொழுநோயை போக்குறதுக்கு வழி செஞ்சுருக்காங்க. இதில் பிரம்மதேவன் பார்த்திங்கன்னா கோவப்பட்டுட்டு, உங்களுக்கு மனிதர்களுக்கு பாவ புண்ணியத்திற்கு தகுந்தாற் போல் நீங்கள் தண்டனையும் அவங்களுக்கு செல்வாக்கையும் கொடுக்க தான் நான் அவங்கள படைத்தேன், நீங்களாக எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நவகிரகத்துக்கும் சாபத்தை கொடுத்து உங்களுக்கு தொழுநோய் வரப்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நவகிரகங்கள் எல்லாமே பூமியில் இந்த சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தவம் இருந்திருக்காங்க. சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுக்கு இனிமே இந்த கோயிலில் யாரெல்லாம் உங்களை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க அப்படின்னு தொழுநோய் போக வச்சுட்டு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த சூரியனார் கோயிலில் மெயின் தெய்வமாக சூரிய பகவான் தன்னுடைய 2 மனைவியோட காட்சி தரார். இந்த கோயில்களுக்கு போனால் என்ன நடக்கும்? சூரிய பகவானை ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2 சூரிய ஓரையில் நீங்கள் போய் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு ஜோதிடர் இருந்தார்னா உங்கள் ஜாதகத்தை காட்டி 12 கட்டம் இருக்குல்ல, அந்த 12 கட்டத்துலேயும் 30 பாகையாக 360 பிரிச்சிருப்பாங்க. இந்த 360 பிரிச்சிருக்கிற இடத்துல 9 கிரகத்தில் சூரியன் உங்களுக்கு அதிக பாகை வாங்கியிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆவணி மாதம் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசியில் சூரியன் இருப்பார். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரிக்கு மேலே அதிக பாகையாக ஒரு 25 டிகிரி சூரிய பகவான் இருக்காருன்னா, நீங்கள் இந்த கோயில்களுக்கு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ அதிக பாகை வாங்கியிருக்கக்கூடிய சூரிய பகவானாக இருக்கக்கூடிய சூரியனோட கோயிலுக்கு நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்துக்கு போய் நீங்கள் ஒரு 10 விளக்கு கோதுமையை பரப்பி விளக்கு போட்டு அந்த சூரிய பகவானை வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அரசு வகையில் ஏதாவது அரசியல் ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கு வழிவகுக்கும். அடுத்து அரசாங்க ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழிவகுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தகப்பன் வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணமோ சொத்தோ இவை அனைத்தும் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வழிவகையை அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தோன்னோ அது நடைபெறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு இருதய நோயோ அல்லது வலது கண் சம்பந்தப்பட்ட நோயோ ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட நோயோ இடுப்பு எலும்புன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த சூரியனுடைய எனர்ஜி, அந்த சூரியனுடைய ஆற்றல் உங்கள் உடம்பை ஈர்த்து உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நோய்க்கான சரியான மருத்துவர், சரியான மருந்து கிடச்சி அந்த நோய் க்யூர் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சூரிய பகவான் அப்படின்னாலே ஆளுமை, சூரிய பகவான் அப்படின்னாலே சொந்த தொழில். அதாவது ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செய்யாமல் அது சின்ன மல்லிகை கடையாக இருந்தாலும் நீங்கள் முதலாளியாக இருந்து அந்த கடையை நடத்தும் போது அது சூரியனுக்கு உட்பட்ட தொழிலாக வருது. ஏன்னா நீங்கள் தான் முதலாளி. ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் அப்படின்னா நீங்களும் ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணி சூரிய ஓரையில் நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் கோதுமையை பரப்பி ஒரு 10 நெய் விளக்கு போட்டு சூரியனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் உங்களுக்கு வேலை செய்யும். அண்ட் தென் அதே கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அதே சூரிய ஓரையிலையும் நீங்கள் அந்த கோயிலே ஒரு ஓரமாக அமர்ந்து உங்களுக்கு ஆதித்ய இருதயம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மந்திரம், அதாவது ராமாயணத்தில் ராமபிரான்
ராவணனை கொன்னறத்துக்காக அகத்திய மகரிஷியால் போதிக்கப்பட்ட மந்திரம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயாதிதம். அந்த மந்திரத்தை நீங்கள் முடிஞ்சால் 11 தடவை படிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக சீக்கிரமாக சூரியனோட சக்தி உங்கள் உடம்பு ஈர்க்கும். எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னா யூடியூப்பில் போய் ஆதித்ய கிருதயம்னு டைப் பண்ணி அதை ஹெட்ஃபோன் போட்டு அதே இடத்துல உட்காந்து 3 தடவை அதை ஹெட்ஃபோனில் திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை கேட்டுட்டு வந்தீங்கன்னா சூரிய சக்தி வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சு கொடுக்கும்.